கிராமத்து பாட்டி சொல்லித்தரும் போட் மீன் குழம்பு. அன்பு சமையல். அடுப்பங்கரையில் மண் வாசனை, கையில் மரக்கரண்டி, மடியில் பேரக்குழந்தை. வாகனே, இப்படிதான் எங்க காலத்துல மீன் குழம்பு வைப்போம் என்று சொல்லிக்கொண்டே பாட்டி சமையலை ஆரம்பிக்கிறாள். போட் மீன் 1/2 கிலோ சுத்தம் செய்தது. சின்ன வெங்காயம் 15, தக்காளி 1 நறுக்கியது, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, பூண்டு 5 பல், காய்ந்த மிளகாய் 4, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவைக்கு. பாட்டி சொல்லும் ஸ்டெப் பை ஸ்டெப் தயாரிப்பு. புளி கரைக்கவும். முதல்ல புளியை கரைச்சுவை என்று பாட்டி சொல்கிறாள். புளியை தண்ணீரில் ஊற வைத்து சாறு எடுத்து வைக்கவும். அடுப்பில் சட்டி. மண் சட்டியை அடுப்பில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் மற்றும் சோம்பு போட்டு தழிக்கவும். வாசனை அடிக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கவும். வாசனை வந்தா குழம்பு பாதி வெற்றி என்று பாட்டி சிரிப்பாள். தக்காளி சேர்க்க. நறுக்கிய தக்காளி போட்டு மென்மையாகும் வரை வதக்கவும். பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நன்றாக கிளறவும். புளிச்சாறு ஊற்ற. கரித்த புளிச்சாறு ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். போட் மீன் சேர்க்க. குழம்பு கொதித்ததும் போட் மீன் துண்டுகளை மெதுவாக சேர்க்கவும். கரண்டியால் அதிகம் கிளற வேண்டாம், மீன் உடையாம இருக்கணும் என்று பாட்டி எச்சரிப்பாள். மிதமான தீ. மிதமான தீயில் 10 முதல் 12 நிமிடம் மீன் வெந்து எண்ணெய் மேல வரும் வரை கொதிக்க விடவும். இறுதி தொட்டு மேல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை அடைக்கவும். இந்த குழம்பு சோறு மேல ஊத்தி கையால சாப்பிட்டாதான் ருசி கண்ணே. அன்பும் நினைவுகளும் கலந்த கிராமத்து போட் மீன் குழம்பு.